and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன். கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலிமெண்ட் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். உன்னோட இந்த புது பயிற்சி இயந்திரம் வெற்றிகரமா இருக்கு வீரா. உங்க பாராட்டுக்கு நன்றி. இந்த துகள்களை நாம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்ப உடனே இந்த இளவரசர் விருந்துக்கு போயாகணும், இல்லனா பிரச்சனையாயிடும். நாம அங்க சந்திப்போம். இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கும்னு நம்புறேன். அதனால இன்னைக்கு இந்த மாயன் உங்களுக்கு ஒரு மகத்தான மேஜிக்க செஞ்சு காட்ட போறான். ஏய், என்ன இது இப்படி ஆயிடுச்சு? அவ அந்த மந்திரக்கோளை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஆச்சரியப்படணும். கிண்டல் பண்ணாதீங்கப்பா. நீங்க சொன்னது எனக்கு கேட்டுடுச்சு வீரபத்ரன். கொஞ்சமாவது என்னோட மேஜிக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. இனிமேதான் முக்கியமான கட்டம் வரப்போகுது. நான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கவனம் செலுத்து. பிரமாதம். அம்மா, அப்பா வணக்கம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்களுக்கு புதுசா என்ன இளவரசரே? சாரி மாயன். என்னைக்குதான் நீங்க சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு லீலா. ஜாலியா இருந்தனா அதான் எனக்கு நேரம் போறதே தெரியல. அதுதான் உங்ககிட்ட பிரச்சனையே. எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தானே. இந்த மாதிரி செயல்கள் ஒரு வருங்கால ராஜாவுக்கு அழகில்லை இளவரசே. இந்த தமாஷான குணம் கண்டிப்பா அவனுக்கு என்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த நாட்டு ஆள அவன் இதை விட நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டே ஆகணும். நான் முயற்சி பண்றேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஜாலியா இருக்க விரும்புறேன். ஓ நல்லது இளவரசே. மாயன், ஓ மேஜிக்க நீ தொடங்கலாம். அடுத்ததா ஒரு வியக்க வைக்கிற மேஜிக்க பண்ண போற மகாராஜா. ஜாக்கிரதையா இருங்க. நான் அந்தரத்துல இருந்து அதிசயமான ஒரு பிராணியை கொண்டு வந்து நிறுத்த போறேன். அவன் இதுவரைக்கும் மேஜிக்ல காட்டின அதிசயம் முயல் மட்டும்தான். மந்திர சக்தியின் பேர்ல ஆணையிடுறேன். பிராணியே வந்து இவங்க முன்னாடி நில்லு. பாருங்க, அவனோட மேஜிக் வேலை செய்யுது. அப்படியா? ஐயோ, ஆமா. என்னால நம்ப முடியல. நானா இப்படி பண்ண? இது என்ன பிசாசா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்படி திடீர்னு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. என்னோட பேரு மெஜஸ்ட்ரா. நான் ஒரு மெஜிஷியன். நான் இங்க வந்ததே என்னோட அற்புதமான மேஜிக்கை வச்சு உங்க எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக.
நல்வரவு மெஜஸ்ட்ரா, உங்களுடைய மேஜிக்க பார்க்க நாங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்கோம். இருந்தாலும் எங்க அரசவையில ஒரு மெஜிஷியன் இருக்கான். ஆனா அப்பா, மாயன் இந்த விஷயத்தை ஒத்துப்பானான்னு தெரியலையே. ஏன்னா தன்னை விட அழகான திறமையா இருக்கிற இவங்களை இங்க இருக்க சொல்றதுனால பொறாமப்பட போறான். என்னது? நீங்க கவலைப்படாதீங்க மாயன். இந்தாங்க, இது உங்களுக்கு. ஐஸ் வைக்கிறேன். உங்க மேஜிக்க காட்டுங்க மெஜஸ்ட்ரா. அப்ப இசைய ஒலிக்கச் செய்யறேன். இங்க இருக்கிறவங்க காதுகள்ல இனிமையான இசை கேட்கட்டும். இது என்ன பெரிய விஷயம்? அடுத்ததா நான் செய்ய போறது இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு மாயாஜாலம். இதோ பாருங்க. அதிசயம் நிறைந்த பெட்டி. வெளி தோற்றத்துக்கு இது சாதாரண பெட்டியா தான் தெரியும். ஆனா உள்ள இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? பாருங்க, நீங்களே வந்து பாருங்க. சரி, பாக்குறேன். இப்ப என்ன செய்யணும்? எங்கும் நிறைந்திருக்கும் ஆவிகளே, நீங்கள் மகாராஜாவை மாயமாக மறையச் செய்யுங்கள். இது என்ன தீய மாய மந்திரம் மாதிரி இருக்கு? பயப்படாதீங்க, உங்க மகாராஜாவுக்கு எதுவும் ஆகல. இதோ இருக்காரு. இது என்ன மாயாஜாலம்? மேஜிக்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பசி அதிகமாயிடுச்சா என்ன? எப்படி இருந்தது மகாராஜா? பிரமாதமா இருந்தது. ரொம்பவும் சுவாரஸ்யமா இருந்தது. நீங்க எங்க கூட தங்கி இருந்தா எங்களுக்கும் பெருமையா இருக்கும். உங்க அன்புக்கு நன்றி மகாராஜா. வாங்க, உங்களுக்கு தங்கறதுக்கான வசதிகளை பண்ண சொல்றேன். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா என் திட்டத்தையே வீணாக்கி இருப்பேன். நீ தேவையில்லாம சந்தேகப்படாத. யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லையே. சரி, பின்னாடியே போய் பார்த்தலாம். எழுந்துருங்க மகாராஜா, எழுந்து இவரை சந்தியுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் கடைசியா அரசவையில இருந்தேன். என்னது? என்னால நம்பவே முடியல. இது நானா? நீ சாதாரண மெஜிஷியன் இல்ல. யார் நீ? நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டேன். இப்ப பாருங்க. சூன்யா, மிருகமணிதா, எவ்வளவு தைரியம் இருந்தா இட்டானியா அரண்மனைக்குள்ள வருவீங்க? நான் எதுக்கும் துணிஞ்சவ மகாராஜா. இது என் கையில இருக்கிற வரைக்கும் இத வச்சே இந்த பிரபஞ்சத்துல எதையும் என்னால மாத்தி அமைச்சிட முடியும். இந்த மந்திர கோள்ங்கிறத நான் கதைகள்ல மட்டும் தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, கதைகள்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நாங்க இத கிறிஸ்டல் கடல் கிட்ட இருக்கிற குகையில இருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தோம். கூடிய சீக்கிரம் இத நான் என்னுடைய தலைவரான எலும்பன் கிட்ட கொடுக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க மேல சோதிச்சு பார்க்கலாம் தான் நான் இங்க வந்தேன். என்ன புரிஞ்சுதா? இட்டர்னியாவோட மகாராஜாவா இருந்த நீங்க இனிமே ஆடுகளோட மகாராஜாவா ஆக போறீங்க. இனிமே இங்க மகாராஜாவா நீதான் ஆள போற. உன் மூலமா எலும்பன் இட்டானியாவை ஆட்டி படைக்க போறார். அவனை பிடி. இந்த ரகசியம் வெளியில தெரியக்கூடாது. அவனை தப்பிக்க விடாத. நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதிச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, கவலைப்படாத. அவனை நான் மாத்திடுறேன். இளவரசி, இளவரசி. இனி நம்ம ரகசியமாவே இருக்கும். இந்தாங்க எஜமானரே, நான் சொன்னபடியே உருமாற்ற கருவியை கொண்டு வந்துட்டேன். பிரமாதம் சூன்யா. அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்ப ஆரம்பிக்க போற? நாளைக்கே நாங்க 2 பேரும் வேற வேஷத்துல போய் இட்டானியா படைகளை கிரேஸ்கல்லுக்கு திருப்பி அனுப்ப போறோம். அங்க நான் இத உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். அதுக்கப்புறம் இட்டானியாவோட சக்திகளை ஒரே அடியா அழிச்சரலாம். நீ இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீதான் அப்பான்னு இளவரசர் நம்பணும், புரியுதா? நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? நீங்க எங்களை வர சொல்லிருந்தீங்க. வா இளவரசே. காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கோட்டையை பத்தி நான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கிரேஸ்கல் கோட்டையை நம்ம நாட்டோட இணைக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன்.
என்ன சொல்றீங்கப்பா? நமக்கு கிரேஸ்கல் கோட்டை எதுக்கு உபயோகப்பட போகுது? உனக்கு இதுல ஆர்வம் இல்லைன்னா நீ இதுல தலையிட வேண்டாம். வீரா, படைகளை தயார் பண்ணுங்க. நாளைக்கே நாம அங்க போறோம். அப்படியே செய்யறேன். திடீர்னு ஏன் அந்த கோட்டை மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? நமக்கு இதை விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. இத பத்தி எல்லாம் பேசினா உனக்கு புரியாது இளவரசே. நீ ஒரு சோம்பேறி. நீங்க வாங்க, நம்ம மத்த வேலைகளை கவனிப்போம். எங்க அப்பா இது வரைக்கும் கிரேஸ்கல் கோட்டையை தாக்கணும்னு நினைச்சதே கிடையாது. அவருக்கு எப்பவுமே அமைதிதான் பிடிக்கும். காலையில நான் இத பத்தி அவர்கிட்ட விவரமா பேசுறேன். அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் இளவரசரை நினைச்சு கவலைப்பட வேண்டியதே இல்லை. யார் அது? நான் தான் வந்திருக்கேன். நீ இன்னும் தூங்கலையா? வரிப்புலி, என்ன இந்த நேரத்துல? அது ஒண்ணும் இல்ல. வெளிய தூங்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. கொஞ்சம் பயமா கூட இருந்தது. பயமா இருக்கா? சரி, உள்ள வா, வந்து படு. யார் அது? என்ன பூச்சி இது? நான் தான் இளவரசே. மாயன், நீயா? இங்க இருக்கிற அந்த ராஜா போலி. இது அந்த மிருக மனிதனும் சூன்யாவும் பண்ண வேலைதான். என்ன காப்பாத்து. அவர் போலினா என்னோட அப்பா எங்க? குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. கவலைப்படாத மாயன், உனக்கு நான் உதவி செய்றேன். எங்க அப்பாவையும் எப்படி காப்பாத்துவேன். புறப்படலாமா வரிப்புலி? போய்த்து ஆகணுமா? என்ன தனியா போ சொல்றியா? எப்படி கேட்டானா என்ன பதில சொல்றது? இவங்கிட்ட இதுதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வணக்கம் இளவரசரே. ஹீமன். சோனியா, மிருக மனிதன் நீங்களா? அப்போ ஆடம் பயந்தது சரிதான். ஆமா, புரிஞ்சிடுச்சா? ஆனா உன்னால என்ன தடுக்க முடியாது. என்னோட வாளுக்கு மாய சக்தி இருக்குங்கிற விஷயத்தை மறந்துட்டியா சோனியா? மிருக மனிதா, ஏதாவது செய். அப்பா, என்ன சத்தம் அது? எனக்கும் கேட்டது. இளவரசர் ரூம்ல இருந்தா சத்தம் வந்தது. என்னால பார்க்க முடியல. ஹீமன், சோனியா, அவளை தடுங்க. அவளுக்கு அந்த மந்திரக்கோள் கிடைக்க கூடாது. அது என் கையில தான் இருக்குன்றத மறந்துட்டியா? நல்ல வேளை என்னால பார்க்க முடியுது. நீ என்னுடைய சக்தியை தடுத்து நிறுத்தலாம், உன் நண்பர்களால முடியாது. லீலா, சரணடைஞ்சிரு ஹீமன். இல்லனா லீலா எப்பவும் தவளையாதான் இருக்க வேண்டியிருக்கும். முடிவு பண்ண வேண்டியது நீதான் ஹீமன். உன்னோட மாயத்திலிருந்து முதல்ல லீலாவை விடுவிச்சிடு. அது முடியாது. மத்தவங்களை எந்த இடத்துக்கு அனுப்புனனோ அங்கதான் இவளையும் அனுப்ப போறேன். இவங்கள உனக்கு தெரியல, இது இட்டேரியாவோட மகாராஜா, அது மாயன். அவங்க எல்லாரையும் விடுவிச்சிரு, இல்லனா உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ சரணடைஞ்சு ஆகணும். இதோ இந்த அழகான தங்க சிலைய எலும்பனுக்கு பரிசா கொடுக்க போறேன். முடிச்சிட்டேன். நாங்க உடனே கிரேஸ்கல் கோட்டைக்கு போக போறோம். நான் ஹீமன் மாதிரியே தீய குணமுள்ள இன்னொருத்தனை உருவாக்க போறேன். ஹீமன் மாதிரியே இன்னொருத்தனை உருவாக்கிட்டேன். சில நேரம் என்னோட சக்திகளை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஃபேக்கர், நீ அந்த கிரேஸ்கல் கோட்டைக்குள்ள இருக்கிறவங்கள வெளியே அனுப்பிடு. கோட்டைக்கு வெளியாவ சக்திகள் பலவீனமாயிடும். அப்ப நான் அவளை கட்டுப்படுத்திடுவேன். இந்த மங்கின ஒளியில நீ ஹீமன் தான் அவன் நம்பிடுவா.
அவளை கூப்பிடு. இதோ உடனே கூப்பிடுறேன். நல்ல சக்தியே, நல்ல சக்தியே, என் குரல் உங்களுக்கு கேக்குதா? ஹீமேன், நீங்க இந்த நேரத்துல என்ன விஷயமா வந்தீங்க? எனக்கு அடிபட்டிருக்கு. ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. உங்க குரல் வித்தியாசமா ஒலிக்குதே. எலும்பன் என்ன தாக்குனதுனாலதான் எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்னால எதுவும் தெளிவா கூட யோசிக்க முடியல. நீங்க அங்கேயே இருங்க, நானே வெளியே வரேன். நீங்க எங்க இருக்கீங்க? எங்க தேடுற? இதோ நான் இங்க இருக்கேன். சோனியா, நீயா? நீ உன் கோட்டையை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. இப்ப உன்னுடைய சக்தியை விட என் சக்தி அதிகம். இப்ப நீங்க வந்துட்டதுனால இந்த உருமாத்திர கருவியை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கோ. அதே இடத்துல அப்படியே அசையாம ஒரு மரம் மாதிரி நின்னுட்டு. பிரமாதம் சூன்யா. நானே அவளை கவனிச்சிருப்பேன். இருந்தாலும் இதுதான் அவளோட தலைவிதினா அப்படியே நடக்கட்டும். கூடிய சீக்கிரத்திலேயே ஹீமேனோட ஆளுங்க அவனை காப்பாத்துறதுக்கு எப்படி இங்க வருவாங்க. அவங்களும் வரட்டும். அவங்க வந்தாங்கன்னா இந்த மந்திர கோலாலையும் கிரேஸ்கல் கோட்டையோட சக்தியாலையும் அவங்களை எதிர்த்து நிற்பேன். நல்ல சக்தியே, என்னோட இந்த நிலைமையில கூட என்னால உங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட மேஜிக்க பயன்படுத்தி இது எல்லாத்தையும் முறியடிங்க. இல்ல, என்னால முடியல. சோனியாவோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதை எதிர்க்க முடியல. எங்க எல்லாருக்காகவும் நீங்க முயற்சி பண்ணிதான் ஆகணும். ஆமா, முயற்சி பண்ணணும். இந்த மாயத்தை நான் உடைக்கணும். சீக்கிரம் அந்த மந்திர கோலை எடுங்க. அது நமக்கு தேவையில்லை. ஃபேக்கர் தான் இங்க இருக்கானே. நீ மறந்துட்ட ஹீமன். உனக்கு இருக்கிற சக்தி என்கிட்டயும் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறேங்கிறத நானும் பார்க்கிறேன். என்ன அழிக்க முடியாதுன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. நீ அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவுக்கு வந்துடாத. நான் உன்னை எப்படி அழிச்சிடுவேன். நீ இந்த ஆழத்துக்குள்ள விழ வேண்டியது உன் தலைவிதி ஹீமன். கை கொடுத்து காப்பாத்தவா? ஓ, உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப பாரு. வேண்டாம், நில்லு. இந்த மந்திர கோலால நான் ஃபேக்கரை காப்பாத்த முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கு தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு. என்னையா எதிர்க்கிற? போய் நல்லா அனுபவி. நான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன அவசரம்? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். எப்படியாவது அந்த மந்திர கோலை நீங்க எடுங்க. அவசரப்படாத. மன்னிச்சிடு எலும்பா. உன்னோட தீய சக்திகளை ஒடுக்கணும்னா அதுக்கு இப்படி செஞ்சாதான் நல்லது. வாங்க, இங்க இருந்து போயிடலாம். இல்ல, இந்த மந்திர கோலுக்கு இன்னும் அவங்கள தடுக்கிற சக்தி இருக்கு. ஏமாந்துட்டீங்களா? இது ஒரு தடவை நான் சுத்தினா அப்படியே உங்க எல்லாரையும் நான் மாத்திடுவேன். இப்பவாது உனக்கு புத்தி வந்தா ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை எச்சரிக்கிறேன். மறுபடியும் சூன்யாவையும் ஃபேக்கரையும் கொண்டு வந்து நான் உங்களை பழி தீர்த்துக்குவேன். இது இந்த எலும்பனோட சபதம். நான் திரும்பவும் வந்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு.
எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீயும் ஒண்ணாகாம முழுசா உருப்படியா திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நன்றி வரிப்புலி. என்ன அந்த பூச்சியா மாத்தினப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா அந்த மேஜிக்கை எப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. இளவரசே, நீங்க எங்க போனீங்க? நீங்க இருந்திருந்தா எங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். நல்ல வேளை ஹீமன் வந்து எங்களை காப்பாத்தினாரு. ஆனா சரியான நேரத்துக்கு எப்படி வராரு? நானும் ஒரு நாள் ஹீமேனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிக்கணும். எங்க அப்பாவையும் அவர் காப்பாத்திருக்காரு. சரியா சொன்ன இளவரசே. இப்ப நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமா? மாயன், ஏதாவது மேஜிக் பண்ணி காமி. உங்கள் ஆணைப்படியே மகாராஜா. இப்ப என்னோட முதல் மேஜிக். இவன் எம்ச ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் ஒரு மேஜிக் காட்டுறேன். நான் இங்க இருந்து மாயமா மறைய போறேன் பாருங்க. இன்னைக்கு கதையில அரண்மனைக்குள்ள ஒரு வெளியாள் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க. அவ தீய சக்தியா மாறிட்டான். எல்லாருமே இப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா நிஜ வாழ்க்கையில சில முகம் தெரியாதவங்க ஆபத்தானவங்களா மாறலாம். அதனால கவனமா இருங்க. அதனால தின்பண்டங்களோ பொம்மைகளோ பணத்தையோ முகம் தெரியாதவங்க கிட்ட வாங்காதீங்க. அதை விட முக்கியமா அவங்க எங்க கூப்பிட்டாலும் நீங்க போயிடாதீங்க. இதனால பல விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்தா யார்கிட்டயும் பேசாம போயிடுங்க. இல்லன்னா என்ன மாதிரி பறந்துருங்க.